ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் எல்லாரும் வெளியே போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சரிப்பா காஃபி டீலாம் குடிக்கிறவங்க குடிங்கப்பான்னு சொல்லிட்டு காஃபி டீ கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க தான் ஆனால் ஊனா காஃபியை தூக்கிடுவாங்களே அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தூக்கிட்டு இருக்கும்போது நம்ம ராதிகா வந்து நின்று ஜாலியாக இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தவங்க பொசுக்குன்னு பார்த்தா நம்ம நாளையோட கிளம்புறோம், பாக்கியா கொடுத்த 10 நாள் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல ஐயோ ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி இருக்குது நம்ம கோபிக்கு. உடனே இல்லைம்மா நோ 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 அதை நீ சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு நோ 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 போட ஆரம்பிச்சிட்டாரு. ஏம்மா ரொம்ப தப்புமா, இன்னும் 10 நாள் சேர்த்து இருந்துக்கலாம், வாடகை சேர்த்து கொடுத்துக்கலாம் சொல்ல பாக்கியா உடனே இது என்ன நினைக்கிற நேரம்லாம் தங்கறதுக்கு சத்திரமான்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. உண்மைதாங்க, அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குங்கிறதே இவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இனியா லட்டு முடியாது, எங்கள் அப்பா விடமாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்க அதுக்கப்புறம் இனி அக்கம்னு உள்ள போகணும்னு சொல்லிட்டு தலையை தட்டி அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டி ஒரு பக்கம் இனியா தான் அடம்பிடிக்குதுன்னா இவ்வளோ பெரிய பாட்டியும் உட்காந்து பயங்கரமாக அழுகுறாங்க. என் பிள்ளைங்க நீ பிரிக்கிற அப்படின்றாங்க. உடனே இதை பார்த்தோன்னே ராதிகாவால் என்ன பேசுறதுனே தெரிலங்க. ரூமுக்கு போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமேன்னு சொல்லி கேட்க இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது கோபி, இப்போ நான் வந்து என்னோட முதல் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போய் இருக்கலாம்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா வருதா சொல்லுன்னு கோவம் வருதா அப்படி தானே இருக்கும், கேட்கவே அசிங்கமாக இருக்கா, இந்த மாதிரி தானே எனக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. உண்மைதான், அது என்ன பொண்ணுக்கு ஒரு நியாயம் பையனுக்கு ஒரு நியாயம், சட்டம்னா எல்லாத்துக்கும் ஒன்றா போடுங்கடாப்பா சாமி, முடியலடா, பொண்டாட்டிக்கு ஒரு நியாயமா புருஷனுக்கு ஒரு நியாயமா, இதை முதல்ல மாற்றுங்கடாப்பா சாமி, முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பாக்கிய ஒரு பக்கம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரூமுக்கு போனால் அங்கே இனியா குமரி அழுகுது. ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேள்வி கேட்க நீ அம்மா இடத்துலேருந்து யோசி இனியா கொஞ்சமாவது, அம்மாவுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு இனியா, எனக்கும் மனசு இருக்கும்ல, ஏன் இதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. மறுநாள் விடியுதுங்க, கிளம்ப ரெடி ஆகிட்டாங்க.